உங்களோட கோல் என்ன? வாட் இஸ் யுவர் கோல்? ஹை அக்யூரசி தான் கோல். ஈச் அண்ட் எவ்ரி பெஸ்ட் மூவ் வைக்க போறீங்க. ஓவரால் நீங்கள் வின்னுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க, ரைட்? நோ பிளண்டர்ஸ். ஓவராலாக நம்ம என்ன, ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ், அதுதான் நம்மளோட கோல். கரெக்ட்? உங்களோட கோல் அதுதான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் எடுக்கிறது. என்னோட கோல் என்ன தெரியுமா? என்னோட கோல் வந்து நீங்கள் எப்படி வே ஆஃப் சிட்டிங், உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, நீங்கள் ஆப்போனண்ட்டுக்கிட்ட எப்படி டீல் பண்ண போகிறீங்க, ஓவராலாக ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறத நான் செக் பண்ணுவேன். நீங்கள் பிளண்டர் பண்ணீங்களா, நீங்கள் லாஸ்ட்டாக, நீங்கள் வின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸாக, நீங்கள் செகண்ட் பிளேஸாங்கிறது நான் பார்க்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகே? இல்லை அந்த மாதிரி ஏதாவது டச் பீஸ் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, சத்தம் போடுறீங்களா, அலறீங்களா, இல்லை ஆர்பிட்ரை எப்படி வே ஆஃப் கால் பண்ணுறீங்க, ஒருத்தங்க பேசும்போது, அதாவது அவங்க சைடில் பேசும்போது நீங்கள் இன்டரப்ட் ஆகி பேசுகிறீங்களா, இல்லை சைலண்டாக இருக்கிறீங்களா, இதுதான் நம்ம நோட் பண்ண போகிறோம். கேம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்பிட்ரர் வந்து கரெக்டான ரிசல்ட் சொல்கிறீங்களா, தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களா, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறீங்களா, ஒரு ஃபிடே பிளேயர் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது தான் நான் பார்க்க போகிறது. ஸோ அவங்க எப்படி இருக்காங்களோங்கிறது தான் நான் பெஸ்ட் பிளேயராக சூஸ் பண்ணுவேன். ஓகே, வெயிட். ஓகே, வே ஆஃப் சிட்டிங், வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே சபரிவேல் அண்ணா மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோர்னமெண்ட் போகும்போது மெயினாக ஃபேஸ் பண்ணக்கூடிய 2 விஷயந்தான். ஒன்று, லாஸ்ட் ஆகிட்டு வெளியே வரும்போது அம்மா அப்பா கிட்ட எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அது நான் சொல்லிட்டேன், கிளியர் ஆகிடுச்சு, எல்லா பேரண்ட்டுக்குமே கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கும் கிளியர் ஆகிடுச்சு. வின்னிங் லாஸிங் முக்கியம் கிடையாது, எப்படி நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்கிறது தான் முக்கியம்னு சொல்லியாச்சு நம்ம. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த லேர்னிங் தான் வேணும் தவிர அந்த வின்னிங் லாஸிங் நமக்கு முக்கியம் கிடையாது, ரைட்? ஓகே, வெயிட். ஏதாவது லேர்னிங், வின்னிங்கும் முக்கியம் கிடையாது, லாஸும் முக்கியம் கிடையாது, லேர்ன் பண்ணிங்கிறத முக்கியம். இன்னொரு விஷயம், செகண்ட், எப்படி பிளேயர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. உட்காரும்போது பிளேயர் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ ஃபிடேரேட்டர் பிளேயரா, எவ்வளோ இயர்ஸாக செஸ் கற்றுக்கிற, லீச்சஸ் ஐடியில் ரேட்டிங் எவ்வளவு, இதெல்லாம் ஒரு பிளேயர் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னாலே அவங்க ஃபிடே ரேட்டிங் அட்டன் பண்ணாத பிளேயர்ஸ் தான். இப்படி கேட்டாலே ஓகே, அப்போ இது கேட்டாலே ஃபிடே ரேட்டிங் அட்டன் பண்ண பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க பிகினர் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க பதில் சொன்னாலும் நீங்க ஃபிடே ரேட்டட் பிளேயர் கிடையாது. ஃபிடே ரேட்டட் பிளேயர்னு இல்லை, ஃபிடே டோர்னமெண்ட்ல அட்டன் பண்ற பிளேயர்ஸே கிடையாது. அப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாமா அவங்க கிட்ட? அவங்க உன் பேர் என்ன, எங்கேருந்து வர, எவ்வளோ நாள் செஸ் கற்றுக்கிற, ஓகே, இதெல்லாம் பிகினர் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம். இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இல்லை. அவங்க இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா? பண்ணணும். நான் என்ன சொன்னேன், பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஆல் த பெஸ்ட், பிளே யுவர் கேம்ஸ், பிளே யுவர் குட் கேம்னு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். வை ஐ ஷுட் டெல்லுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து திருப்பி மறுபடியும் கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆகிடும். ஆல் த பெஸ்ட், பிளே யுவர் கேம். அப்புறம் பதில் சொல்லணும். அவங்க கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நம்மளோட மவுத்தால் சொல்லக்கூடாது. எதால சொல்லணும்? பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதால சொல்லணும். பாடி லாங்குவேஜால சொல்லணும். பாடி லாங்குவேஜ் என்ன? நம்மளோட நார்மல் லாங்குவேஜோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங், தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலை பார்த்து, நீங்கள் மூவ் பண்ணுற வேயை பார்த்து, நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்கிற அந்த டைம் மேனேஜ் பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணணும் நீங்கள் ஃபிடே டோர்னமெண்ட் போன ரேட்டட் பிளேயரா, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயரா, இல்லை பிகினர் பிளேயரான்னு. புரிஞ்சுதா? ஸோ அதை தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். நீங்கள் ஃபிடே ரேட்டட் டோர்னமெண்ட் போகிற பிளேயர்னா போய் உட்காந்து ஃபஸ்ட்டு மூக்கு முன்னாடி 20 செகண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும். கொஞ்சம் 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா. உங்கள் ஒர்க்கை பார்த்து பார்க்கணும். சைலண்டாக இருக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. வே ஆஃப் ஆர்பிட்டர் கால், அப்படி கையை தான் உயர்த்தணும். ஆர்பிட்டர்னாலே நீங்கள் ஃபிடே ரேட்டட் பிளேயர் கிடையாது, ஓகே? ஆர்பிட்டர் வந்ததுக்கப்புறம் உனக்கு முன்னாடி அவன் இல்லை ஆர்பிட்டர் அவன் அப்படி தான் பண்ணான்னு அவன் ஆரம்பிச்சிட்டான்னா நீ சைலண்டாரு, அவன் முடிக்கிற வரைக்கும் சைலண்டாரு. இல்லை ஆர்பிட்டர் அவன் பொய் சொல்கிறான், அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பொய் சொன்னாலும் கரெக்டாக சொன்னாலும் சைலண்டாக இருங்க. ஏன்னா ஆர்பிட்டர் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சான்ஸ் தருவாங்க. நீங்கள் இன்டரப்ட் ஆகினீங்கன்னா உங்கள் சைடில் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம்.
என்ன வேணாலும் அவன் எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லட்டும், எவ்வளோ கரெக்டு வேணாலும் சொல்லட்டும், முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கிளியராக பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதில் ஏதாவது தப்பு இல்லாமல் கரெக்டாக இருந்து ஆர்பிட்டர் கரெக்டான ஒரு டிசிஷன் உங்களுக்கு தரலன்னா சீஃப் ஆர்பிட்டர் பேசுகிறதா நீங்கள் சீஃப் ஆர்பிட்டரை கூப்பிடுங்க. எல்லாத்துக்குமே இல்லைப்பா, ஆர்பிட்டர் கரெக்டான நீங்கள் சொல்லியும் கரெக்டான ஒரு டிசிஷன் தரலன்னா மட்டும். ஓகே, ஸோ மெயினாக என்ன, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, வே ஆஃப் மூவ் எப்படி இருக்குங்கிறது அண்ணா காமிக்க போகிறாரு. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறதும் அண்ணா காமிக்க போகிறார். சைலண்ட், வெயிட். சும்மா வச்சுக்கோ, டைம் இது பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் யுவர் கிளாக். Ten plus 5. 10 plus 5 na 10 minutes. Each and every move 5 seconds add ஆகும். Play. மூவ் பார்த்தீங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது, கரெக்டான ஸ்டைலாக இருக்கணும். மெயினான ஒரு முக்கியம், ஆப்போனண்ட் கிளாக்கை டச் பண்ணலை, ப்ளே பண்ணாங்க, டச் பண்ணலைன்னா விச் மீன்ஸ் மூவ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். யூ ஷுட் வெயிட். மூவ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். கிளாக் ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுப்பா. அவனோட மூவ் கம்ப்ளீட் ஆகலை. அவன் எப்படி மூவ் பண்ணாமல் யோசிக்கிறானோ அதே மாதிரி கிளாக்கை டச் பண்ணாமல் மூவ் கம்ப்ளீட், பட் கிளாக் didn't touch means is not move completed. You have to wait. Understand? இப்போ 10 seconds தான் கிளாக்ல இருக்குன்னா அண்ணா எப்படி ப்ளே பண்ண போறாரு? 10 seconds. இவ்வளோ வேணாம், இதுதான் மிச்ச பிரச்சனை. 10 seconds na time pressure ah? Not, because 10, 9, 8, 5, 7, 6, 5. திருப்பி நீங்க ஒரு மூவ் பண்ணீங்கன்னா எவ்வளவு செகண்ட்ஸ் ஆட் ஆக போகுது? திருப்பி 10 வர போகுதுப்பா. நமக்கு இமீடியட்டா ஒரு செக் வந்துச்சு, கிங் எங்க தான் மூவ் பண்ணணும்னா அடுத்து என்ன ஆட் ஆக போகுது? 15, 10ல இருந்து 15 ஆக போகுது, 20 ஆக போகுது. இதெல்லாம் டைம் ப்ரெஷரே கிடையாது. அதனால இவ்வளவு ஸ்பீடா ஆடணும்னு அவசியம் இல்லை. 1 செகண்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு அடிங்க. 5 செகண்ட்ஸ் கிடைச்சது இல்ல. ஆனா நீங்க பண்றது ஸ்டார்டிங்ல இருந்தே அதே ஸ்பீடு. ஏன்? நான் தான் சொன்னேன், ஃபிடே பிளேயரு, ஃபிடே டோர்னமெண்ட் அட்டன் பண்ண பிளேயர்னா வே ஆஃப் மூவிங், டச்சிங், திங்கிங். உங்களுக்கு இந்த மூவ் தான் டிசைட் பண்ணாலும் டோன்ட் டூ தட். ஏன்னா நீங்க ஃபிடே ரேட்டட் பிளேயர்னு காமிக்கிறதுக்கு மினிமம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் தான் சொன்னேனே, அவனுக்கு பதில் சொல்லணும்னு. பதில் சொல்றதுக்காச்சும் ஸ்டாண்டர்டா திங்க் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, இதுதான் நான் பண்ண போறேன்னா இருந்தாலும் திங்க் பண்ணிட்டு வைங்க. ஸ்லோவா, கிளாக் சவுண்ட் வரக்கூடாது. எனி டவுட்? ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஆர்பிட்டர், நீங்க பிளேயர்ஸ். எனக்கும் உங்களுக்கும் பர்சனலா எந்த ஒரு கோச்சிங், அந்த கோச்சிங் மாஸ்டர்னு எல்லாம் கிடையாது. நான் யாரோ நீங்க யாரோ, நான் ஆர்பிட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? நான் கேட்கிறேன், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ சஜின் சாரா கேட்கிறேன், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஆப்போனன்ட் டக்குன்னு பிரஸ் பண்றாங்கன்னா நமக்கு டெம்ப்ட் ஆகும். நானும் உன்னை விட அதிகமான ஒரு பிரில்லியண்டான பிளேயர் தான் டெம்ப்ட் ஆகும். நீயா ஃபாஸ்டா ஓப்பன், நானும் ஃபாஸ்டா ஓப்பன். நமக்கு டெம்ப்ட் ஆக கூடாதுங்கிறது தான். டெம்ப்டேஷனுக்கு அகெயின்ஸ்ட் தான் செஸ் பிளேயர். டெம்ப்ட் ஆகும்ல ஒரு விஷயம் பண்றதுக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுறவங்க தான் செஸ் பிளேயர்ஸ். வின்னிங், வெரி குட். சித்து நிறைய பாயிண்ட் தராரு. வின்னிங்னா சேட் ஆகுறது, லூசிங்னா. வின்னிங் லூசிங் கிடையாதுப்பா. ஒரு பீஸ் நீங்க லாஸ்ட் ஆயிட்டுனாலும் அதுக்கப்புறம் கேம்ல வர, நீங்க கேம்ல பெஸ்ட் மூவ் வைக்கிறீங்களா, அவ்வளவுதான்.
நீங்க லூஸ்ட் ஆகுங்க, பரவாயில்ல. அடுத்து பெஸ்ட் மூவ் வைக்கிறீங்களாப்பா? ஒரு குயினே போச்சு, அடுத்த பெஸ்ட் மூவ் இல்லாம இருக்குமா? நம்ம கிட்ட ஒரு கிங் மட்டும் தான் இருக்கு, ஆப்போனன்ட் கிட்ட எல்லா பீஸுமே இருக்கு. அப்பவுமே பெஸ்ட் மூவ்னு ஒண்ணு நமக்கு இருக்குமா இருக்காதா? கேம் லாஸ்ட் ஆக தான் போறோம், ஆனா கிங் எந்த பிளேஸ்ல வைக்கிறது பெஸ்ட்னு இருக்குமா இருக்காதா? அப்ப ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்மளோட கோல் அந்த இடத்துல பெஸ்ட் மூவ் வைக்கிறது தானே. குட். Any doubt?